ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் உள்ள தான் போகிறோம். பர்த்டே பார்ட்டியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபஸ்ட்டு சயின்ஸ் புக்குன்ற டாப்பிக்கில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் தான் இது இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே பர்த்டே ஃபங்க்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்கவுங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது ஜாலியாக இருப்பீங்க இல்லைங்களா? அதனால் நம்மளுக்கு அந்த எனர்ஜெட்டிக்காக இருக்க, அதை நம்ம பார்த்தோன்னே பூஸ்ட் பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் பர்த்டே பார்ட்டியில் இருக்குது. வேறு எங்கெல்லாம் நீங்கள் பர்த்டே பார்ட்டிலையோ இல்லை உங்கள் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த திங்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா இந்த திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ்னால் குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருப்பாங்க. கலர் கலராக இருக்கும். அதுக்கப்புறமா அது பறக்கும். அதெல்லாம் குழந்தைங்க எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு பர்த்டே பார்ட்டினா எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ். BALLOONS பலூன்ஸ். கேண்டில்ஸ். CANDLES கேண்டில்ஸ். அப்புறம் கீழே என்ன இருக்குது? கேண்டிலில் கேக் இருக்கும் இல்லைங்களா? CAKE கேக். அதுக்கப்புறம் பர்த்டே பாய் இருப்பார், இல்லை பர்த்டே கேர்ள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பர்த்டே பாய் தான் இருக்கார். ஸோ BIRTHDAY BOY பர்த்டே பாய். சரிங்களா? அதுக்கப்புறமா பர்த்டே பார்ட்டினாலே நம்ம கிஃப்ட் எதனா வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா? அதனால கிஃப்ட்ஸ் இருக்கும். GIFTS கிஃப்ட்ஸ். அதுக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இன்வைட் பண்ணுவோம். இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணி அவங்க கசின் ஸ்கூலில் நம்ம செலிப்ரேட் பண்ணிப்போம். இந்த பிக்சரில் ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்குறாங்க. FRIENDS ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? கொஞ்சமாக தான் இருக்குது. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பலூன்ஸ், அதுக்கப்புறமா கேண்டில்ஸ், அப்புறம் பர்த்டே பாய், கேக், கிஃப்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூரல் தான் இருக்குது. நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். பலூன்ஸ் எஸ் வருது, கேண்டில்ஸ், அப்புறம் இங்கே கிஃப்ட்ஸ், இங்கே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே நிறைய பேர் அசம்பிள் ஆகிற இடம் பர்த்டேனாலே. ஸோ அதனால் நம்மளுக்கு சிங்குலரில் இல்லாமல் மற்றது எல்லாமே ப்ளூரரில் இருக்குது. இது ரெண்டுமே சிங்குலரில் இருக்குது. இன்னொரு கேக்கு இருந்துச்சுன்னா இது கேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பர்த்டே பாய்ஸ், இப்போ 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேருக்கு ஒரே நாளில் பர்த்டே வரும். அந்த மாதிரினா பர்த்டே பாய்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக டீச் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக படித்து முடிச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி அடுத்த வீடியோவில் நான் உங்களை பொறுமையாக மீட் பண்ணுறேன். ஸ்டே வித் மீ, ஹேமா. பாய்.